வணக்கம். நான் ராம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய போரின் 70வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் உள்ளடக்கிய எங்களினுடைய தினசரி செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய செய்திகளுக்குள் செல்லலாம். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பான ஒரு சாத்தியமான சர்வதேச பணியில் சேருவதற்காக ராயல் கடற்படையினுடைய டிஸ்ட்ராயர் ரக கப்பலான HMS டிராகன் மத்திய கிழக்கிற்கு அனுப்பப்படுவதாக இங்கிலாந்து அறிவித்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அமைதி முன்மொழிவுகளுக்கு ஈரானின் பதிலுக்காக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் தொடர்ந்து காத்திருக்கின்றார். ஈரானினுடைய புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGC-யுடன் தொடர்பு கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 41 பேரை தடுத்து வைத்துள்ளதாக பஹ்ரைன் கூறுகின்றது. வாரக்கணக்கில் ஈரான் போரில் அதிகமாக பாதிக்கப்பட்ட வளைகுடா நாடுகளில் ஒன்றாக பஹ்ரைன் இருக்கிறது. ஈரானிய தாக்குதல்கள் பஹ்ரைனின் பொதுவான மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த மாதம் உடன்படிக்கை செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தையும் மீறி லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தத்திற்குள் இப்பொழுது இன்னும் ஒரு நாடு நேரடியாக நுழைந்திருக்கின்றது. ஈரான் தொடர்பான மிக முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் மிக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மிக முக்கிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இதில் இருக்கின்றன. சரி, இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் ராயல் கடற்படை கப்பலான HMS டிராகன் கிழக்கு மத்திய தரைக்கடலில் இருந்து மத்திய கிழக்கிற்கு அனுப்பப்படுவதாக கூறியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கு இடையிலான விரோத போக்குகள் நின்றவுடன் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயல்படக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரான்ஸ் தனது விமானம் தாங்கி கப்பல் குழுவை செங்கடலுக்கு அனுப்ப முடிவெடுத்ததை தொடர்ந்து இங்கிலாந்தினுடைய இந்த நடவடிக்கை வந்துள்ளது. இந்த 2 நாடுகளும் நீரிணையின் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கான ஒரு தற்காப்பு திட்டத்தில் இணைந்து செயற்படுகின்றன. இந்த நடவடிக்கையின் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். நீரிணையை திறக்க முயற்சிக்கும் எந்த ஒரு சர்வதேச முயற்சிகளிலும் இங்கிலாந்து ஒரு அங்கமாக இருக்க விரும்புகின்றது என்பதற்கான ஒரு அறிகுறி இது என்று தோன்றுகிறது. அதிபர் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் தானாக செய்யும் எதற்கும் இங்கிலாந்து பொறுப்பேற்க விரும்பவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் அதன் விளைவுகள் குறித்து இங்கிலாந்து மிகவும் கவலைப்படுகின்றது. ஆனால் வாரக்கணக்கில் பிரதமர் ஸ்டார்மர் மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடனும் சர்வதேச அரங்கில் உள்ள மற்றவர்களுடனும் பேசி வருகின்றார். ஒரு தற்காப்பு அல்லது சமாதான வழியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கான பலதரப்பு முயற்சியாக இது இருக்க வேண்டும் என்பதே இங்கிலாந்தினுடைய விருப்பம். ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு முன்னதாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அமெரிக்க முன்மொழிவுகளுக்கு ஈரானிடமிருந்து பதில் வருவதற்கு அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து காத்திருக்கின்றார். ட்ரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இருவரும் வெள்ளிக்கிழமையே பதில் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் இதுவரை எந்த பதிலையும் அறிவிக்கவில்லை. ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரை எந்த பதிலையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்கிறது அமெரிக்கா. அதேவேளை நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து வருகின்றோம். எங்கள் பதிலை மத்தியஸ்தர்களான பாகிஸ்தானிடம் வழங்குவோம். அவர்கள் அதை அமெரிக்கர்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று மட்டுமே ஈரான் கூறியுள்ளது. இருப்பினும் வெளியுறவு அமைச்சர் அரக்சி ஹோர்முஸ் நீரிணையில் சில நாட்களுக்கு முன்பு நடந்ததை குறிப்பிட்டு அமெரிக்கர்கள் விவேகமற்ற இராணுவ சாகசங்களுக்காக ராஜதந்திரத்தை பலி கொடுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானியர்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிகிறது. அதிபர் ட்ரம்பிற்கு நேரம் சாதகமாக இல்லை என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ட்ரம்ப் அவர்கள் பெய்ஜிங் செல்லும் போது பேசுவதற்கு ஏதாவது மதிப்புமிக்க செய்தி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பது ஈரானுக்கு நன்கு தெரியும். பின்னர் உலக கோப்பை வருகின்றது. அதற்கு பின்னர் இடைக்கால தேர்தல்கள் அமெரிக்காவில் வரவுள்ளன. இவை அனைத்தும் ஈரானியர்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுத்துள்ளது. காலப்போக்கில் தங்களுக்கு சாதகமாக ஏதாவது மாறும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் காலத்தை கடத்துகிறார்கள். ஏனெனில் காலத்தை கடத்துவதில் ஈரானியர்கள் கைதேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2015ஆம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு முன்பும் ஜூன் மாத போருக்கு முன்பும் அவர்கள் இதே விளையாட்டைத்தான் விளையாடினார்கள். எனவே ஈரானியர்களுக்கு தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை
நன்கு தெரியும். ஆனால் ஈரானியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் வலி தாங்கும் சக்தி ஒன்றுதான் என்று நாம் தவறாக நினைக்கக்கூடாது. ஏனெனில் ஈரான் ஒரு நாடாகவும் அரசாகவும் கடந்த 2 தசாப்தங்களாக மிக கடுமையான தடைகளின் கீழ் இருந்து வருகிறது. ஈரானின் ஆட்சி தாங்கள் சரணடைவதற்கு முன்னால் ஈரானிய மக்களை மிகப்பெரிய துன்பத்திற்குள் தாழ்ளும். இது அதிபர் டிரம்பிற்கு உள்ள ஒரு சாதகமான அம்சம் கிடையாது. அதிபர் டிரம்பும் அவரது நிர்வாகமும் ஒருவித விரக்தி நிலையில் இருப்பதை இப்பொழுது உணர முடிகிறது. வெள்ளை மாளிகை இன்று எதையும் சொல்லவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக அவர்களின் பேச்சின் தொனி மாற்றமடைந்து வருகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அது ஒரு தீவிரமான முன்மொழிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். கடந்த சில நாட்களாக அதிபர் டிரம்ப் மிகவும் கடுமையான மொழியை பயன்படுத்தி வருகின்றார். அவர்கள் விரைவில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் எதிர்காலத்தில் நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாகவும் வன்முறையாகவும் தாக்குவோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் குண்டுவீச்சு மீண்டும் தொடங்கும் என்று சமீபத்திய வாரங்களில் அவர் பல முறை கூறி வருகிறார். டிரம்புக்கு அமெரிக்காவிலும் மிகப்பெரிய அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இடைக்கால தேர்தல்கள் இன்னும் சில மாதங்கள் தள்ளி இருந்தாலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ளூர் அளவில் பிரச்சாரங்கள் தொடங்கிவிட்டன. நவம்பர் மாதத்தில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று யோசித்து வருகின்றார்கள். கருத்து கணிப்புகளின்படி பெரும்பாலான அமெரிக்கர்கள் அதிபர் இந்த போரை நடத்தும் விதத்தை எதிர்க்கிறார்கள். இருப்பினும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்க வேண்டும் என்ற அவரது இலக்கை அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த போர் நீடிக்க நீடிக்க அது டிரம்புக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. பஹ்ரைனின் உள்துறை அமைச்சகம் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்பு இருப்பதாக கூறி 41 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கிய பிறகு பஹ்ரைன் மற்றும் பிற வளைகுடா அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த மோதலின் ஆரம்பத்திலிருந்தே பஹ்ரைன் ஈரானின் இலக்காக மாறியிருந்தது. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிறகு இது தொடங்கியது. போரின் ஆரம்பத்திலேயே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் இலக்கு வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஈரான் மீது அனுதாபம் காட்டும் எவரையும் பஹ்ரைன் சகித்துக் கொள்வதில்லை. உண்மையில் கடந்த மாதம்தான் ஈரான் மீது அனுதாபம் காட்டியதற்காக 69 பேரின் குடியுரிமையை பஹ்ரைன் ரத்து செய்தது. இப்போது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட ஓர் அமைப்பை சிதைத்திருப்பதாகவும் அதன் சந்தேகத்துக்குரிய 41 உறுப்பினர்களை கைது செய்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு அமைப்புகளுக்காக உளவு பார்த்த வழக்கில் முன்னதாக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு குவைத் மற்றும் சவுதி அரேபியாவிலும் இருந்து ஆதரவு செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் மனித உரிமை ஆர்வலர்கள் பஹ்ரைனில் நடந்து வரும் இந்த கடுமையான அடக்குமுறைகள் குறித்தும் கைது செய்யப்படுபவர்கள் யார் என்பது குறித்தும் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போது பஹ்ரைன் எதையும் சகித்துக் கொள்ளும் நிலையில் இல்லை என்பதும் இந்த அடக்குமுறைகள் தொடரும் என்பதும் தெளிவாக தெரிகின்றது. இப்போது லெபனானில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம். பெய்ரூட்டுக்கு வெளியேயும் இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் லெபனானினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கில் உள்ள 9 கிராமங்களில் இருந்து வசிப்பவர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக கடுமையாக செயல்பட போவதாக இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேலை ட்ரோன் மூலம் தாக்கியதாக ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே பெயரளவிலான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இந்த வன்முறைகள் தொடர்ந்து வருகின்றன. பெய்ரூட்டுக்கு வெளியே சாகிய நகரில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கட்டிடம் ஒன்றில் மீட்பு பணிகள் இப்போதுதான் முடிந்திருக்கின்றது. போரினால் இடம்பெயர்ந்த 3 குடும்பங்கள் அந்த கட்டிடத்தில் வசித்து வந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதலில் பலியானவர்களில் 2 வயது குழந்தைகளும் உள்ளதாக சொல்லப்படுகின்றது. தெற்கு லெபனான் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்கின்றன. இங்குள்ள போர் நிறுத்தம் போரை நிறுத்த தவறிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லா ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டி தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் பெரும்பாலும் பொதுமக்களே கொல்லப்படுகின்றார்கள். இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் மீதும் தெற்கு லெபனானை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய துருப்புக்கள் மீதும் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி வருகின்றது. மேலும் தெற்கு லெபனானில் உள்ள நகரங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற எச்சரிக்கைகளை வழங்கியிருக்கிறது. இது இஸ்ரேலிய தாக்குதல் தொடர வாய்ப்புள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க விரும்புகிறது என்பதற்கான எந்த உறுதியான ஆதாரமும் இதுவரை இல்லை என்று ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். மேலும் யுரேனியத்தை ஆயுத பயன்பாட்டிற்கு மாற்றும் நோக்கம் ஈரானுக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
அதோடு அணு ஆயுதங்களை எதிர்த்து ஈரானிய உயரிய மத தலைவர் அயதுல்லா அலி கமெனி வெளியிட்டிருந்த வப்தாவையும் புதின் சுட்டிக்காட்டினார். அந்த வப்தாவில் அணு ஆயுதங்களை உருவாக்குவது, சேமிப்பது மற்றும் பயன்படுத்துவது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஈரானின் அணு திட்டம் குறித்து தொடர்ந்து சந்தேகம் வெளியிட்டு வருகின்றன. ஆனால் ஈரான் தனது அணு திட்டம் முழுமையான மின்சார உற்பத்தி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி போன்ற அமைதியான தேவைகளுக்காக மட்டுமே என வலியுறுத்தி வருகின்றது. ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் போர் மூலம் அல்லாத பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழிகளில் தீர்க்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய இந்த கருத்துக்கள் தற்போது உலகளவில் மிக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இவை இன்றைய உலக விவர செய்திகள். மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவர செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணனியின் ஊடாக எமது செய்திகளை பார்க்கின்ற அனைவருக்கும் எமது நன்றிகள்.